வணக்கம். முதலாவதாக ஊர் பொதுமக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த நேரத்தில் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இது எதற்காக வந்த கூட்டம்? மதுவிற்காக வந்த கூட்டமா, இல்லை மாமிசத்திற்காக வந்த கூட்டமா, இல்லை பணத்திற்காக வந்த கூட்டமா? எதற்குமாய் வந்த கூட்டம் இல்லை. ஒரு நியாயம் கேட்டு வந்த கூட்டம் இது, ஒரு நீதி கேட்டு வந்த கூட்டம் இது. மக்களை இந்த ஊரில் மட்டுமல்ல அனைத்து ஊர்களிலும் இத்தனை கூட்டம் சேருகிறது என்றால் நமது தமிழக ஆட்சியின் நிலை என்ன? ஐயா, தமிழ்நாடு ஆட்சி அமைப்பு சீராக இருந்தால் இத்தனை கூட்டம் ஒரு அரசை எதிர்க்க வேண்டிய முதல் காரணம் என்ன என்று மக்கள் அனைவரும் நீங்கள் சரியாக சிந்திக்க பார்க்க வேண்டும். முதலாவது நான் கேட்கின்ற கேள்வி என்றால், பணம் கொடுத்தால் ஓட்டு, தயவு செய்து அதை அனைவரும் மறந்து விடுங்கள். தளபதிக்காக தான் ஓட்டு, நம்ம வைக்க போற டிஎம்கேக்கு ஓட்டு. நீங்க மக்கள் மனதில் நீங்க வச்சுக்கணும். ஐயா, ஒரு நாள் 500 ரூபாய்க்கு ஆசைப்படுறீங்களே, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு ஒரு ஆட்சியை நீங்க விற்கிறீங்க. உண்மையா பொய்யா? நீங்க சொல்லுங்க மக்கள், உண்மையா பொய்யா? அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு 5 வருஷம் நீங்களே உங்களை வித்துறீங்க. பஸ்ல ஃப்ரீயா போறீங்க, பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இருக்காயா? பஸ்ல ஃப்ரீயா மதுவை வித்து அந்த பாப்பா சொன்ன மாதிரி உங்களை பிரச்சனை உண்டாக்குறாங்களா இல்லையா? உண்டாக்குறாங்களா இல்லையா? அதுக்கு பேசாம நீங்க காசு கொடுத்து கௌரவமா போயிட்டு கௌரவமா வரலாம். நான் சத்தியமாக சொல்கிறேன், இலவசமாக போற பேருந்துகளில் கண்டக்டர்கள் கூட, பெண்களே நீங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள், கண்டக்டர் கூட உங்களை மதிக்கிறாரா? மதிக்கிறார்களா இல்லையா? உங்களை நீங்கள் நேற்று பார்த்து சொல்லுங்கள். மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது, இல்லை நான் சொல்லல. 1000 ரூபாய் முக்கியமா, பெண்களுக்கு ஒரு மதிப்பு முக்கியமா? இங்க பாருங்க, நம்ம தளபதி வெற்றி கழகத்தில், தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம தளபதி அரசுல பெண்கள் தான் முன்னுரிமை, பெண்களுக்கு தான் முன்னுரிமை என்று சொன்ன ஒரே நமது தலைவர் எங்கள் தளபதி. எங்கள் தளபதி. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பணத்திற்கு யாரும் அடிபணிய வேண்டாம். இந்த ஊர் மட்டும் இல்ல, அதாவது வந்துங்க தமிழ்நாட்டிலேயே, அதாவது எப்படி சொல்றதுன்னா, காசுக்காக ஓட்டு போட்டு நீங்க பெரியவங்க பிரச்சனை இல்லையாப்பா, இளைஞர்களை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்பா அவங்க சொன்னாங்கப்பா, நீங்க போக கூடாதப்பா, நீங்க பெரியவங்க நீங்க போயிருங்க. சின்ன சின்ன வர்ற வாலிபர்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம நாட்டு நடப்பு என்னன்னு தெரியும், இங்க விற்கிற விலைவாசி என்னன்னு தெரியும், ரேஷன் என்ன நல்ல பொருள் கிடைக்குதுன்னு தெரியும், கெட்ட பொருள் கிடைக்குன்னு தெரியும். அதுவே கிடைக்காம போறது கூட நம்ம இளைஞர்களுக்கு தெரியும். பெரியவங்க நீங்க சலிச்சுக்கிறீங்க, இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? வீட்டை போய் சொன்னா பிடித்தாண்டா இருக்கு, நம்ம என்னடா பண்றது அப்படிங்கிறாங்க. இப்படி ஏங்கி ஏங்கி வீங்கி வீங்கி ரத்தம் கொதித்து போய் இருக்கும் நிலையில, ரத்தம் கொதித்த நேரத்தில் யாருதான் நமக்கு சரியான ஆட்சி கிடைக்கும்? இந்த 500 ரூபாய்க்கு மானம் கட்டு போய் 500 ரூபாய்க்கு 5 வருஷம் அடைய வச்சுட்டோமே, இந்த நம்ம அப்பா நம்ம அம்மா நம்மளை அடைய வச்சு நம்மளை அடைய வச்சு பாக்குறாங்களே, இது நியாயமா? அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு இளைஞரும் கொதித்து இறந்தார்கள். அப்படி எடுத்து கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு உச்சியிலே மின்னல் போல், மின்னல் வெடித்தது போல், புயல் கிடைத்தது போல் எங்கள் தளபதி வந்தார். அத்தனையாவும் எங்கள் தளபதி வந்தார். இப்ப சொல்றாங்க, நீ ஏன்டா அங்க போற அப்படின்னு. அத்தனை வயசா அம்மா அப்பா, எங்க அம்மா அப்பா இருந்து இவங்க அம்மா அப்பா அத்தனை பெருசுன்னு சொன்னாங்க. இப்ப கூட தெருக்கோடியில் உட்கார்ந்து இவனுங்க என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா 4 பேர் வந்தானுங்க, ஆட்டம் போட்டானுங்க. ஐயா, நீங்க குடிச்சிட்டு தான் ஆடுவீங்க. ஐயா, நீங்க ஆட்டம் போறதுக்கே நீங்க ஒரு கோட்டை கொடுக்கணும். இது கோட்டருக்காக ஆட்டம் இல்ல, எங்க நீதிக்கான ஆட்டம். இது நீதிக்கான ஆட்டம் இல்ல. 15 வருஷம் ஆட்சியில எங்க ஏமாத்துறீங்க, அதெல்லாம் நாங்கெல்லாம் அடித்து நொறுக்க எங்கள் தமிழகம் நல்ல வழிக்கு செல்ல போகிறது என்று ஒரு மன சந்தோஷம் ஆடின ஆட்டம் கிடையாது. நீங்க நினைக்கிற ஆட்டம் கிடையாது. இது நீங்க நினைக்கிற ஆட்டம் கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கு மது கிடையாது, மாம்சம் கிடையாது. இன்னையிலிருந்து நமக்கு விடிவு காலம் பிறக்குதே என்று கிடைக்கக்கூடிய ஆட்டம், பெண்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்க போகுது ஒரு சந்தோஷத்துல ஆட்டம் ஆடின ஆட்டம் தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனால் அதனால் தான் சொல்கிறேன், இனி வரும் 2026 தேர்தலிலே அனைவரும் நீங்க காசு வாங்குங்க, வாங்காம போங்க, என்னவா பண்ணுங்க, தளபதியை மனசுல நினைச்சுங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் வெற்றியோடு இருக்கு, நமக்கு இனிமேல் நல்லதே நடக்கும் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகம், தளபதி விஜய், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். நன்றி 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 நன்றி. அடுத்தபடியாக ஒட்டஞ்சத்திர
மாவட்ட செயலாளர் அவர்கள் சாலை ஓட்டுகிறார்.